சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன சப்ஜெக்டுகளை கொடுத்து அது பயானாகவே அவங்க நமக்கு செய்யக்கூடிய ஒரு உபதேசமாகவும் செய்திகளாகவும், அது ஒரு பேச்சு போட்டியாக அல்ல, அது ஒரு என்ன சொல்றது, நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நசீகத்தாக அதனை நாம் ஆக்கி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் பயானுடைய நிகழ்ச்சி ஆரம்பமாக முகமது ஆக்கில் நோன்பின் மாண்பு அப்படிங்கிற தலைப்பில் பேசுவார். அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்ப சலாமினை முடித்தாக்கிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நோன்பின் மாண்பினை குறித்து உங்களுக்கு சில செய்திகளை கூறிய நாடுகிறேன். அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் ஆண்டவர்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது போலவே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்களும் நிறைவேற்ற உடையவர்களாக ஆகலாம் என்று அத்தியாயம் 2 வசனம் 153 கூறுகிறான். அதுபோல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை குறித்து கூறுவதை கேட்போம் வாருங்கள். நோன்பு பொறுமையின் பாதி ஆகும். எல்லாவற்றுக்கும் ஜகாத் உண்டு. இதற்கு ஜகாத் நோன்பாகும். நோன்பாளி நோன்பு திறந்து சாப்பிடும் வரை, அவர் சாப்பிடும் வரை மலக்குகள் அவருக்கு நோன்பு செய்து கொண்டே இருப்பார்கள். எவர் நோன்பாளிக்கு நோன்பு திறந்து உணவளிக்கிறாரோ அவருக்கு நோன்பாளியின் எவர் நோன்பாளிக்கு நோன்பு திறந்து உணவளிக்கிறாரோ அவருக்கு நோன்பாளியின் நன்மையே போல் குறைக்கப்படாமல் நன்மை வழங்கப்படும். ஆசைப்படும் உணவையும் நீரையும் விலக்கி வைத்து அல்லாஹ் தஆலா சொர்க்க கனிகளின் உணவாகவும் சொர்க்க நீரையும் பானமாகவும் வழங்குவான். நோன்பு வைத்த நிலையில் மரணமடைந்தவருக்கு வறுமை நாள் வரை நோன்பு வைத்து அல்லாஹ் தஆலா நன்மையே வழங்குவான் என்றும் இதுபோல் ஏராளமான ஹதீசுகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னும் ஒரு சில நாட்களில் இன்ஷா அல்லாஹ் ரமலானின் பொக்கிஷத்தை நாம் அடைய இருக்கின்றோம். வரும் ரமலானின் ஒவ்வொரு நொடியையும் நாம் நன்மையான அமல்களை கொண்டு நம்மை நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்வோமாக என்று கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பின் மாண்பை குறித்து ஆரம்பமாக நமக்கு சில செய்திகளை ஹதீசுகளின் வாயிலாக நமக்கு தந்து சென்றிருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் அவரை தொடர்ந்து தர்மத்தின் சிறப்பு, எல்லாம் நோன்பு சம்பந்தமாகவே வரும். இன்ஷா அல்லாஹ் தர்மத்தின் சிறப்பை குறித்து கே முகமது இம்ரான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தர்மத்தின் சிறப்பு. தர்மம் செய்பவருக்கு அல்லாஹ் கொடுக்கும் 18 விதமான சிறப்புகள். 1. அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயிலிருந்து நிவாரணம் கொடுக்கப்படும். 2. அவர் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். 3. கஷ்டங்கள் முசிபத்துகள் இருந்தால் அவை நீக்கிவிடும். 4. அவருடைய செல்வத்தை சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். எனவே தான் தர்மம் கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 5. அவருக்காக ஒரு மலக்கு துஆ செய்கிறார். 6. கெட்ட மரணத்தை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார். 7. கபருடைய உஷ்ணம், அதாவது வேதனை முற்றிலும் நீக்கப்படும். 8. அவருடைய ஏதேனும் ஒரு பாவம் அல்லாஹ்வை கோபமடை செய்திருந்தால் அவரின் தர்மம் கோபத்தை அறவே தணித்துவிடும். 9. கிடுகிட செய்யும் மறுமை நாளில் அவர் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் மிகவும் நிம்மதியான நிலையில் இருப்பார். 10. ரகசியமாக தர்மம் செய்தால் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த நாளடியாருக்கு நிழல் கொடுக்கும். 11. அவருக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. 12. ஒரே விதமான இருக்கும் பொருட்களிலிருந்து 2 பொருள் ஏகா 2 ஆலை தர்மம் செய்தால் அவர் சொர்க்கத்தில் விசேஷ வாசல் வழியாக உள்ளே செல்வார். 13.
13 அவருக்கு மகத்தான நன்மை கொடுக்கப்படும். 14 அந்த நன்மைகளும் பல மடங்காக தரப்படும். 15 அவர் தர்மமாக எவ்வளவு அதிகம் கொடுத்தாலும் அவை அனைத்தும் அழிந்து விடாமல் அல்லாஹ்விடத்தில் அவருக்கான மறுமையின் சேமிப்பாக இருக்கும். 14 உண்ணும் உணவை தர்மமாக கொடுத்தால் உள்ளத்தில் இலகுவான குணம் ஏற்படும். 17 தர்மம் செய்வது இரையச்சம் உடையவர்களின் குணங்களில் ஒன்றாகும். 18 அவர் கொடுக்கும் தர்மத்தை பொறுத்து அல்லாஹ்வும் அவர் செல்வத்தில் வளத்தை கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த 18 சிறப்புகளையும் நாமும் நம்முடைய சந்ததிகளும் எக்காலமும் பெறுவதற்குண்டான நல்ல நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அடுத்தபடியாக அவரை தொடர்ந்து நோன்பு வச்சாச்சு, தர்மமும் கொடுத்தாச்சு, அடுத்து கூலி தான் கேட்கணும். துஆ ஏற்கப்படக்கூடிய நேரங்கள், எந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கப்பட்டால் அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான் என்கின்ற தலைப்பில் என் லமீரா பருவின் உங்கள் முன் பயான் செய்வார். எங்கள் மதசார்ந்த நாட்டு விழா நிகழ்வில் பங்கு கொண்டு அல்லாஹ்வையும் ரசூலையும் நினைவு கூர்ந்து நன்மையை அடைந்து கொள்ள இங்கு வந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நான் இன்று துஆ ஏற்கொள்ளப்படும் நேரங்கள் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரார்த்தனை துஆ என்பது ஒரு வணக்கமாகும். பிரார்த்தனையின் மூலமாக மனிதன் இறைவனாம் அல்லாஹ்வை நெருங்குகிறார். தனது தேவைகளை முறைப்பாடு செய்து இறைவனோடு பேசும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யலாம். அதே நேரம் சில குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் நேரங்களை நபி அவர்கள் குறிப்பிட்ட இந்த நேரங்களில் கேளுங்கள் என்று நமக்கு வழிதந்துள்ளார்கள். அப்படி நபி அவர்கள் குறிப்பிட்ட பல நேரங்களில் எதுவென்றால் லைலத்துல் கத்ர் இரவு, இரவில் 3ஆம் பகுதி, கடமையான தொழுகைக்கு பின், அதான் இக்காமத்திற்கு இடைப்பட்ட நேரம், ஒவ்வொரு இரவிலும் ஒரு குறிப்பிட்ட நேரம், வாங்க சொல்லப்படும் போது, மழை இறங்கும் போது, அல்லாஹ்வின் பாதையில் வீரர்கள் போரை துவங்கும் போது, வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம், அந்த நேரம் மாலை நேரம் என்று இறுதி நேரமாகும் என்று பெரும்பாலான அறிஞர்கள் கூறினார்கள். சிலர் குத்பா மற்றும் ஜும்மா தொழுகையுடைய நேரம் என்று கூறினார். உண்மையான எண்ணத்துடன் ஜம்ஜம் நீரை குடிக்கும் போது, சஜிதாவில் இருக்கும் போது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அனைத்து நேரங்களும் நமக்கு துஆ கபூலாக்கப்படக்கூடிய நேரங்களாகவே ஆக்கி தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்து, அடுத்து அவரை தொடர்ந்து மனிதனுடைய அந்தஸ்துகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறும் மனிதனாக மட்டுமே நம்மை படைக்கவில்லை, மாறாக இந்த மனிதர்களுக்கு பல படித்தரங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த படித்தரங்களை குறித்து எஸ் ஹானியா அவர்கள் உங்கள் முன் பயான் செய்வார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். எங்கள் மதரசா ஆனுல்லாவுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். முதலில் மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் 30 அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். அவை மனிதன், முஸ்லிம், முஹம்மத், சாலிஹ், முத்தகி, வலியுல்லாஹ், முஸ்தபா, முஜப்பா, அப்தால், ஆக்யார், அல்பீன், அன்வார், அவுதார், முக்தார்.
இது மனிதனுடைய அந்தஸ்துகள். அல்லாஹ் வெறும் மனிதனாக மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த படிநிலை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதைத்தான் அந்த குழந்தை அவ்வளோ வேகமா 30 அந்தஸ்துகளை 30 வார்த்தை இதுவரைக்கும் நாம சிலதை கேட்டிருப்போம், பலதை கேட்காமலேயே இருப்போம். இறுதியாக சொல்லப்பட்டது ஹபீபுல்லா. ஹபீபுல்லாங்கிற அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கினான். அதுதான் நமது கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அந்தஸ்தை அவர் அல்லாத வேறு யார் ஒருவரும் பெற்றிட இயலாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படிநிலைகளில் இருக்கக்கூடிய பல அந்தஸ்துகளை பெறக்கூடிய நல்ல நசீபுடையவர்களாக நம்மையும் நம்முடைய இந்த பிள்ளைகளையும் அல்லாஹ் ஆக்கியவர் புரிவார். لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آله وصحابه عدد مع علم الله تعالى صلاة دائمة بدوام ملك الله. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وبعثه مقام محمودا الذي وعدته وارزقنا شفاعته وأوردنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله. இஸ்லாத்தின் கடமைகள் குறித்து ஏன் முகமது பெபின் அவர்கள் பேசுவார். கணித்துக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, அனைவருக்கும் ஆர்வமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இஸ்லாத்தின் கடமைகளும் அதன் விளக்கமும் சிறு விளக்கங்கள் அழைக்க வந்துள்ளேன். இஸ்லாத்தின் கடமைகள் 5: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றார் வணக்கத்தின் கூறு இறைவன் அல்லாஹ் நாமத்தில் வேற யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராவார்கள். எவரது கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்றாகுமோ அசூனத்தில் பிரவேசிப்பார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தொழுகை எப்போது கடமையாக்கப்பட்டது? மிஹ்ராஜ் பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 8வது வானத்திற்கு அழைத்துச் சென்று அல்லாஹ் 50 வேளைகளை கூறினான். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா 5 வேளைகளை கடமையாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். நோன்பு புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறோம். சொர்க்கத்தில் வாசல் திறக்கப்படும், நரகத்தில் வாசல் மூடப்படும். சைத்தான் மெழுகின் கடியே விரும்பிப்படுகிறான். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்படுது போல் உங்கள் மீதும் நோன்பு விதிக்கப்படுது. அதன் காரணமாக நீங்கள் இரையற்றமுடையவர்களாகலாம். நோன்பாளையில் கிடைக்கும் சொர்க்கம் பிரயாணம். ஜகாத் இன்னும் தொழுகை நிலைநாட்டுங்கள். ஜகாத் கொடுத்து வாருங்கள். நம்மிடம் இருக்கும் பொருட்களில் ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும். சதகா செய்த நாம் ஏழைகளுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஹஜ் கடமையை கடைசி துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ் கடமையாக்கிறான். யார் செல்வத்தாலும் உடல் வலிமையாலும் வளம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மீதும் ஹஜ் கடமையாக்கிறான். ஒரு முறையாவது நாம் அனைவருக்கும் ஹஜ் செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என கூறி இத்துடன் என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவரை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக 5 உபதேசங்கள் என்கின்ற தலைப்பில் எம் நுசைர் ஃபரீத் அவர்கள் பயான் செய்வார். கண்ணியத்திற்குரிய ஆண்டுள்ள தலைவர்களே, நடுவர் அவர்களே, வருகை தந்து பெருமை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, என் தோழியர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவக்கடலில் மூழ்கிவிட்ட ஒரு மனிதர் ஒரு இமாமிடம் வந்து தன் அவல நிலையை சொன்னான்.
நான் எல்லா விதமான பாவங்களையும் செய்து அதற்கு அடிக்ட் ஆகிவிட்டேன். இப்பொழுது தௌபா செய்து திருந்தி வாழ நினைக்கிறேன், ஆனால் முடியவில்லை. அல்லாஹ் தங்களுக்கு அருள் பொழியட்டும், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்றான். அதற்கு அந்த இமாம் சொன்னார், தம்பி, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதனால் செய்து கொள், ஆனால் இந்த 5 விஷயங்களை செய்து கொள் என்றான். அந்த இளைஞன் மிகவும் மகிழ்ச்சியோடு சொன்னான், தாராளமாக சொல்லுங்கள் இமாம். தம்பி, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதனால் செய்து கொள், ஆனால் அவன் படைத்த பூமியில் செய்யாதே என்றார். இந்த பூமி முழுவதுமே அவனுக்கே சொந்தம் தானே, இந்த பூமியை விட்டு என்னால் எங்கே செல்ல முடியும் என்று கேட்டான். அப்படி என்றால் அவனுடைய நிலத்தில் இருந்து கொண்டு அவனுக்கே மாறு செய்ய அவனுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டார். அந்த இளைஞனின் மனதில் சலனம் ஏற்பட்டது. 2வது செய்தியை சொல்லுங்கள் என்றான். தம்பி, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதனால் செய்து கொள், ஆனால் அவனுடைய ரிஸ்கை உணவை சாப்பிடாதே. நீ சாப்பிடும் அனைத்து உணவும் அவனுக்கே சொந்தம் தானே, உண்ணும் கை உட்பட. அந்த இளைஞனின் மனம் மேலும் கலங்கியது. 3வது செய்தியை சொல்லுங்கள் என்றான். தம்பி, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதனால் செய்து கொள், ஆனால் அவன் பார்க்கிற இடத்தில் செய்யாதே என்றான். அதெப்படி முடியும்? அவன் தான் மொட்டை பாறையில் கும்மிருட்டில் கருப்பு எறும்பு ஊறுவதை கூட நன்றாக அறிவானே, அவன் மறையாதது அனைத்தையும் அறிவானே என்று குழப்பினான். அப்படி என்றால் பார்ப்பவர்களிலேயே அவன் உனக்கு அவ்வளவு இலக்காரமாகிவிட்டானா என்று கேட்டான். ஆடிப்போன அந்த இளைஞன் 4வது செய்தியை சொல்லுங்கள் என்றான். தம்பி, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதனால் செய்து கொள், ஆனால் உன்னை அழைத்து செல்ல மலக்குமார்கள் வரும் பொழுது அவர்களிடமிருந்து நேரம் கேட்டு தௌபா செய்ய முடியும் என்றால் நீ தாராளமாக செய்து கொள் என்றான். அந்த இளைஞன் ஒன்றையும் கேட்டு திருந்திவிட தயாரான அந்த இளைஞன் 5வது செய்தியை சொல்லுங்கள் என்றான். தம்பி, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதனால் செய்து கொள், ஆனால் நரகத்தின் காவலர்கள் உன்னை அழைத்து செல்லும் வரும்பொழுது அவர்களிடமிருந்து தப்பித்து சொர்க்கம் செல்ல முடியும் என்றால் தாராளமாக செய்து கொள் என்றான். அந்த இளைஞன் கண்ணீர் விட்டு கத்தி சொன்னான், இது போதும் இமாம், இது போதும், நான் திருந்தி விட்டேன், நல்ல முறையில் தௌபா செய்து திருந்தி விட்டேன், அதற்கு அல்லாஹ்வே சாட்சி என்று கத்தி சொன்னான். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கும் தௌபா செய்து ஷஹாதத்தை சொல்லும் பாக்கியத்தை தந்த அருள் பொழிவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 உபதேசங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்குண்டான தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அடுத்தபடியாக அவரை தொடர்ந்து பாவ நோய் நீங்க மருந்து என்கின்ற தலைப்பில் ஆகில் அவர்கள் பேசுவார். கொஞ்சம் வேகமா பேசுவாரு, கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப அழகா ஒரு ஹாசியமா சொல்லுவார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நன்மை சம்பாதித்து இங்கே வருகை தந்துள்ளீர்கள். அப்படித்தான் யார் என்றால் உங்களுக்கு சிறப்பான நான் பாவம் நீங்க மாதிரி வந்துள்ளது. அருமைகளுக்கு கூடட்டுமா? கூறியேன், கவனமாக கேளுங்கள். 10 பொருட்கள் ஒன்றொன்றாக கூறியேன், வந்து பார்த்து கொள்ளுங்கள். 12 மட்டில்களும் 12 மட்டில்களும் சேர்ந்து அத்துடன் தௌபா என்று கற்கை கலந்து திரையை அனைத்தையும் இவை திருப்புட்டு என்னும் உடலில் இட்டு போர்மிக்க கொள்ளுத என்னும் முழக்கையால் இவற்றை இடித்து பொடியாக்கி கொள்வாயாக. பின்னரே வட்டி என்னும் சட்டியிலிட்டு 4 என்னும் நீர் அதை ஊற்றி இடைநேசம் என்னும் நெருப்பின் மூலம் அதனை சூடாரத்தின் இறக்கி நன்றி என்னும் கோப்பை ஊற்றி அல்லாதவே என்னும் விசிறியினால் அதனை வீசி ஆரைத்தால் பாவமும் மருந்து தயாராகிவிடும். இறுதியாக இறைவனை புகழ்ந்து பகல் என்னும் கண்ணியினால் பழி வந்தால் பாவம் நீங்கிவிடும். இன்ஷா அல்லாஹ், பாவம் நீங்க சித்தனுக்கு எண்ணிய மருந்தை கூறியுள்ளது. அல்லாஹ்வின் உதவியை கொண்டு பாவமில்லா வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம். ஆமீன்.
முறையை பேசி இருக்கிறாரு. ஒரு ஆயுர்வேதிக் மருந்து தான் சொல்லி இருக்கிறாரு, வேற எதுவும் சொல்லலை. ஆயுர்வேதிக் மருந்துகளில் வரக்கூடிய பட்டை, அதிமதுரம், இது மாதிரி உண்டான விஷயங்களை சொல்லி அதுக்கு உவப்பா இருக்கக்கூடிய ஒவ்வொரு சில பாவங்களை, ஒரு 10 பாவங்களை சொல்லி இதையெல்லாம் நீங்க ஆயுர்வேதிக் மருந்தை எப்படி இடிச்சு கடைசியில் ஒரு லேகியமாக்கி சாப்பிட்டா நோய் நீங்குமோ, அது மாதிரி இந்த 10 தன்மைகளை நீங்க இடிச்சு 10 விதமான நன்மைகளை இடிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தீங்கன்னா பாவ நோய் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து போயிடும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நிலையை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 பிள்ளைகள், இந்த பயானினுடைய இறுதி பேச்சாளர்கள் 2 பிள்ளைங்க, அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகை நடைபெறும். அவரை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பாவ நோய் நீங்கிருச்சு, பாவ நோய் நீங்குவதற்காக வேண்டி உண்டான சிந்தனை நமக்கு அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப அடுத்து சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமா அப்படிங்கிற தலைப்புல இன்ஷா அல்லாஹ் அமீரா மரியம் அவங்களும் கொஞ்சம் வேகமா பேசுவாங்க, நீங்க தான் கொஞ்சம் அவங்களோட டிராவல் பண்ணி வரணும். உங்களுக்கு தெரியுமா, சூதாட்டத்துக்கு பணம் வேண்டும், மராந்த பணம் வேண்டும், சிகரெட் குடிக்க பணம் வேண்டும், தேவையான கேட்க பணம் வேண்டும், அவங்களோட பயணிக்க பணம் வேண்டும். ஆனால் சொர்க்கத்தின் அறிவது இலவசம். தொழுவதற்கு பணம் தேவையில்லை, நோன்பு வைக்க பணம் தேவையில்லை, பாமல் வைக்க பணம் தேவையில்லை, பார்வையை தாழ்ந்து பணம் தேவையில்லை. இப்ப சொல்லுங்க, நீங்க பணம் கொடுத்து நரகத்து வாங்க போறீங்களா இல்லைன்னா இலவசமான சொர்க்கத்து வாங்க போறீங்களா? யோசிச்சு முடியலைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. நிச்சயமா எல்லாருமே யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். எவ்வளவு பணம் செஞ்சு பணம் செலவு பண்ணி நரகத்துக்கு போறதுக்கு உண்டான வழியை மட்டுமே நாம திறந்து வச்சுட்டு இருக்கிறோங்கிறத சிந்தனையாக அமீரா மரியம் நமக்கு தொடுத்து சென்றிருக்கின்றார். அவரை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்து சலாம் சொல்வதை பயான் நிகழ்ச்சி முடிஞ்சவுடன் இல்லை, சலாம் சொல்வதனுடைய ஒழுக்கங்கள் குறித்து முகமது சல்மான் அரபி அவர்கள் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் சொல்வதன் ஒழுக்கத்தை பற்றி நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் எல்லா முஸ்லிம்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும். முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும். சபைக்கு வரும்போது, சபை விட்டு வெளியேறும்போது சலாம் சொல்ல வேண்டும். வீட்டுக்குள்ளே நுழையும் போதும், வீட்டு விட்டு வெளியேறும் போதும் சலாம் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கும் சலாம் சொல்ல வேண்டும். சிறியவர்கள் பெரியவர்கள் என்று பார்க்காமல் அனைவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். வாகனத்தில் செல்பவர்கள், நடந்து செல்பவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்திற்கு சலாம் சொல்ல வேண்டும். மக்கள் தூங்கிக் கொண்டால் மெதுவா சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று முழுமையாக சலாம் சொல்ல வேண்டும். இப்போது பதில் சொன்னவர்கள் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. யாராவது சலாம் சொல்லி அனுப்பினால் அழைக்க வலிக்க சலாம் என்று பதில் சொல்ல வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு சலாம் சொல்கிறேன். எல்லோரும் சேர்ந்து சத்தமாக சலாம் சொல்லுங்க, ஓகேவா? அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய மழலை மொழியில் அருமையான ஒரு உபதேசம். சலாம்
சொல்வதனுடைய ஒழுக்கத்தை குறித்து நமக்கு ஞாபகமூட்டி சென்றிருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிய அனைத்து குழந்தைகளுக்கும் அல்லாஹ் வாழ்வில் பரக்கத்தையும் இல்மில் பரக்கத்தையும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். இப்போ மணி 5:12. இனி ஒரு நிமிஷத்துல காமத் சொல்லப்பட்டு தொழுகை 5:13க்கு நடைபெறும்.